வணங்குகிறோம். பார்ப்பவர்க்கும் கேட்பவர்க்கும் இந்த கதையின் அர்த்தத்தை புரிந்து எல்லோரும் பகவானின் அருள் பெற்று தர்ம வழியில் செல்லுமாறு மிகவும் தாழ்ந்த பணியுடன் கேட்டுக்கொள்கிறோம். முதுமை எதுவும் நிகழாமல் அந்தமின்றி நிலைத்து அருள்வனாகவும் உலகின் தலைவனாகவும் மங்களக்காரனாகவும் பரிசுத்தமானவராகவும் தோற்றம் இல்லாதவனாகவும் ஸ்துலா உடலுக்கும் சூட்சம உடலுக்கும் அப்பாற்பட்ட பரமாத்மனாகவும் இவ்வுலகில் உள்ள அனைத்து உயிர்களிலும் நிறைந்து வாழ்பவனாகவும் எல்லா மாயைகளுக்கும் அப்பால் திகழ்பவனாகவும் பிரபுவாகிய மகாவிஷ்ணுவின் சிரம் தாழ்த்தி மகாவிஷ்ணுவை வணங்குகிறோம். வாக்கு காயம் ஆகிய மூன்றாலும் அரியையும் ருத்ரனையும் பிரமனையும் கணேச தேவியும் நான் வணங்க மனிதன் தன் ஆசைகளை நிறைவேற்றி கொள்ள எத்தகைய பாவ செயல்களையும் செய்ய துணிகிறான். பாவங்களால் பெற்ற அனைத்து செல்வங்களையும் தன்னிடமே வைத்து பாதுகாக்கும் சுயநல காரணாக மாறியுள்ள பொருள்களுக்கும் உடைமைகளுக்கும் ஏதேனும் பங்கம் விளையுமோ என்று அச்சம் மேலிடும் போதெல்லாம் அவன் எத்தகைய பாதக செயலையும் எந்தவித குற்ற உணர்வும் இன்றி செய்ய துணிகிறான். பொருள் சேர்க்க நினைப்பவன் பொருள் கொடுப்பார் என்று நம்புகிற அனைவரையும் பொய்யாக போற்றுகிறான், போலியாக மரியாதை செய்கிறான். அதனால் பிறரது ஏளனத்திற்கும் இழி சொல்லுக்கும் ஆளாகிறான். அழிவுக்கு காரணம் ஆசையே என்று உணர்ந்து மனதை அடக்கி நிலைநிறுத்தி வாழ்ந்தும் அதனை பிறருக்கும் போதித்து வாழ்பவருமாகிய மகான்களும் ஞானிகளும் அனைவராலும் போற்றப்படுகின்றனர். அவர்கள் இந்த பூலோக வாழ்வு முடிந்த பிறகு சுவர்க்கத்தை அடைகின்றனர். இந்த நம்ம மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசைங்கிற இந்த பொருளாசை இப்படி பல ஆசைகளும் அடைக்க ஆளாத அந்த பொய் பித்திரான்னு சொல்லி சேர்த்து வைக்கிற பொருளுங்களுக்கு ஆபத்து வந்துடுமோ, திருடிட்டு போயிடுறாங்களோ அப்படிங்கிறத வச்சு அவன் எந்த பாவ செயலும் செய்யறதுக்கு கொஞ்சம் கூட அஞ்சிக்கிறதில்ல, அவன் துணிஞ்சிக்கிறான். அதெல்லாம் போலியான இது. ஆனால் ஞானிங்க துறவிங்க சாதுவங்க அப்படி இல்லை, எந்த ஆசையுமே இல்லாத சுத்தமாக இருக்கிறாங்க. அவங்க அப்படி இருக்கிறவங்க இங்கேயும் பொய் சூதுவாது இல்லாத வாழ்ந்து மறுபடி போகிற இடத்துக்கும் பகவானுடைய பாதத்தில் போய் சேர்றதுக்கான தகுதி பெற்றுக்கிறாங்க. அதுக்கு தான் எல்லாத்தையும் தாங்கக்கூடிய சக்தி வர வச்சுக்கிறது. பழைய பருவத்தில் தாய் தந்தையரின் சொற்களை கேட்டு ஏதேனும் ஒரு உலக கருத்தில் பித்து கொண்டவனாக இருக்கிறான். வாலிப பருவத்தில் மனைவிக்கு அடிமையாகி அவனது கட்டளைகளை தன் தலை மீது ஏற்று நிறைவேற்றி கொண்டிருக்கிறான். பின்னாளில் இளப்பருவம் எய்தியதும் புத்திரர்கள் மற்றும் பௌத்திரர்கள் மீது பித்து கொண்டு இருக்கிறான். இது போன்ற மனிதர்கள் சுதந்திரம் இல்லாதவர்களை அவர்கள் தங்கள் இறுதி நாட்களில் தன் பிள்ளைகள் மற்றும் பிள்ளைகளால் இழுந்துரைக்கப்பட்டும் நிகாரிக்கப்பட்டும் தாம் இதுவரை காட்டிய ஆசையும் அன்பும் எந்த விதத்திலும் பயனளிக்காததை கண்டு மனம் வெதும்பி கிடப்பார்கள். கல்வி கேள்விகளில் சிறந்தவனாக இருந்தாலும் வித்தைகளின் நிபுணனாக இருந்தாலும் ஞானத்தை உணரவில்லை என்றால் அவனுக்கு சுதந்திரம் இல்லை. இரும்பு சங்கிலியால் கட்டப்பட்டு மரத்த அடியோடு பிணைக்கப்பட்ட ஒருவன் கூட தன் சங்கிலியை அறுத்து சுதந்திரம் பெற முடியும். ஆனால் மனைவி மக்கள் மீதான பற்று என்னும் கயிற்றில் பிணைக்கப்பட்ட ஒருவன் சுதந்திரம் பெறுவது என்பது இயலாதது. கருடா, கேட்டல், தொடுத்தல், காணுதல், சுவைத்தல், நுகர்தல் என்னும் 5 புலன்களால் உண்டாகும் சிற்றின்பங்கள் உயிர்களை எவ்வாறெல்லாம் அளிக்கின்றது என்பதை சிந்தித்து பார்ப்பதால் நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். இதற்கு பல உதாரணங்களும் இருக்கின்றன. புள்ளிமான் புல்லாங்குழலின் இசையை கேட்டு மயங்கி தன் நின்ற இடத்திலேயே அசையாமல் நின்று வேடனின்
கைகளில் பிடிபடுகிறது. மான் வேடனால் பிடிபடுவதால் காரணம் அதன் காதால் உண்டாகும் சிற்றின்பமாகும். இது செவி புலனால் ஏற்படும் அழிவு. இந்த ஆசைன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த ஆசையில் எப்படி அழியிறதுன்னு. பெண் யானையோடு புணர்ச்சி கொள்ளும் வேட்கையால் பெண் யானையை பின்தொடர்ந்து செல்லும் ஆண் யானை அறிவு மயங்கி வேட்டைக்காரர்கள் தோண்டி வைத்திருக்கும் ஆழமான குழியில் விழுந்து வேட்டைக்காரர்களிடம் பிடிபடும். இது தொடுப்புணலால் ஏற்படும் அழிவு. விட்டிற்பூச்சிகள் தான் பார்க்கும் விளக்கின் ஒளியை கண்டு தான் உண்பதற்கான கனி என்று அறிவு மயங்கி விளக்கின் நெருப்பு சுடரில் போய் விழுந்து கருகி அழியும். இது பார்வை புலனால் ஏற்படும் அழிவு. தேனீக்கள் மலர்களினால் வாசனையால் சுண்டி இழுக்கப்படுகின்றன. தாமரை மலரில் போய் அமரும் தேனி மலரில் உள்ள தேனை பருகிவிட்டு வெளியேற மனமின்றி மலரின் நறுமணத்தில் மயங்கி அதன் உள்ளேயே அமர்ந்திருக்கும். அம்மலரானது பறிக்கப்பட்டால் தேனீயானது இதழ் குவிந்த மலரின் உள்ளேயே அடிபட்டு அழியும். இது நாசி புலனால் ஏற்படும் அழிவு. மீன்கள் தூண்டிக்காரர்கள் வீசும் தூண்டியில் முள்ளில் குத்தி வைக்கப்பட்டிருக்கும் மண்புழுக்களை சுவைத்து அதன் சுவையால் ஈர்க்கப்பட்டு மீண்டும் மீண்டும் தூண்டியை நோக்கியே வருகின்றன. தூண்டில் மேலே இழுக்கப்படும் போது தூண்டில் முள்ளானது மீனின் தொண்டையில் செருகி அதன் அழிவுக்கு காரணமாகிறது. இது சுவை புலனால் ஏற்படும் அழிவு. ஒரு புலனின் பின்னே இழுக்கப்படும் உயிர்களே இவ்வாறு அழிவை நோக்கி இழுத்து செல்லப்படும் போது ஐம்புலனில் ஈர்ப்பில் அகப்பட்டு கொள்ளும் மனிதன் அழிந்து போவதை பற்றி கூறுவோம் வேண்டுமா? 5 புலன்களாலும் மனிதன் நித்தம் அடைகின்ற கேடுகள் ஒன்றல்ல, 2 அல்ல, பல்லாயிரம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த ஆசிரியசி தான் ஒரு நாள் கூட அழியாத நாள் இல்லை. மனிதன் நன்கு படித்து பண்டிதனாயினும் அல்லது கல்வி அறிவு இல்லாத மூடனாயினும் உலக அறிவை பெற்றிராத குழந்தையாயினும் வயோதிகனாயினும் வாலிபனாயினும் வாழ்நாளில் எப்போதும் இன்பத்தையே அனுபவித்து கொண்டு இருப்பவனாயினும் வாழ்நாள் முழுக்க எல்லோராலும் கைவிடப்பட்டு துன்பத்தையே அனுபவித்தவனாயினும் சரி, மரணத்தின் பிடியிலிருந்து எவரும் தப்பிக்க முடியாது. என்றேனும் ஒரு நாள் மிருத்யு என்னும் மரணம் அவனை வந்தடைகிறது என்பதே உண்மையாயினும் பூவுலகில் வாழ்கின்ற காலத்தில் மரணம் வந்தே தீரும் என்பதை பற்றி யாருமே சிந்தித்து பார்ப்பதில்லை. மரணத்தை கொண்டு வரும் மரண தேவனை பற்றி யாரும் நினைத்தும் பார்ப்பது இல்லை. உலகில் ஒவ்வொரு மனிதனும் தனியாக பிறக்கிறான். அதே போலவே தனியாகவே இறந்தும் போகிறான். அவன் வாழ்வில் செய்த கர்ம வினைகளின் பலன்களை, அது புண்ணிய கர்மங்களாயினும் சரி பாவ கர்மங்களாயினும் சரி, அவன் அவற்றை தன்னுடன் எடுத்து செல்கிறான். ஒருவன் இவ்வுலகில் பிறந்து திருமணம் செய்து மனைவி மக்களோடு வாழ்கிறான். பொன்னாசையால் தேடி செல்வத்தை சேர்க்கிறான். மண்ணாசையால் நிலத்தையும் வீடுகளையும் வாங்கி குவிக்கிறான். ஆனால் மரணம் வந்து நிற்கும் போது அவனது உற்றாரும் உறவினர்களும் பார்த்திருக்கும் போதே தான் சேர்த்து வைத்த பொன்னையும் பொருளையும் அவ்வாறே விட்டுவிட்டு தான் மட்டுமே சென்று விடுகிறான். பூவுலகில் பிறக்கும்போது எவ்வாறு தனியாக வந்து பிறந்தானோ அவ்வாறே மரணத்தின் போதும் தனியாகவே உலகை விட்டு செல்கிறான். அவ்வேளையில் அதுவரை அவன் சம்பாதித்த பொன்னையும் மணியையும் மண்ணையும் செல்வங்களையும்
அவனோடு சேர்த்து அனுபவித்த அவனது மனைவியும் மக்களும் உற்றாரும் உறவினரும் அவனது உயிரற்ற உடலை கண்டு சிறிது நேரம் அழுவார்கள், புலம்புவார்கள். பிறகு அவனது படுக்கையோடு அவனை இடுகாட்டில் கொண்டு போய் அவனது உடலை எரித்துவிட்டு தன் வழியே சென்று விடுவார்கள். அவனுடன் சேர்ந்து பயணிப்பது அவன் செய்த பாவ புண்ணியங்களே ஆகும். யாருமே போறதில்லை. அவ்வளோ, அது மட்டும்தான் நம்ம பாடுபடுறது. எல்லா ஆசையும் அதோட முடிஞ்சிருது. தம் மனைவி மக்கள் உற்றார் உறவினர்களுக்காக ஒருவன் மண்ணையும் பொன்னையும் சம்பாதிக்க நினைக்கிறான். அதனால் உலகில் எத்தனையோ பாவங்களையும் எய்தல் செயல்களையும் செய்கிறான். பல்லாயிரக்கணக்கான பொய்களை கூறுகிறான், பிறரை வஞ்சிக்கிறான். பேராசையால் பிறரை நீதிக்கு புறம்பாக கொள்ளவும் துணிகிறான். அவ்வாறு பெரும் தீமைகளை செய்த அவன் சம்பாதித்த செல்வங்களை எல்லாம் அவனது மனைவியும் மக்களும் உற்றாரும் உறவினரும் அனுபவிக்கிறார்கள். ஆனால் அவன் செய்த பாவங்களில் யாரும் பங்கேற்க விரும்புவதில்லை என்பதை அவன் நினைத்து கூட பார்ப்பதில்லை. அவன் உற்றார் உறவினருக்காக செய்த பாவங்களின் பலனை எல்லாம் தான் மட்டுமே அனுபவிக்க வேண்டியிருக்கிறது. மரணத்தின் போது உற்றாரும் உறவினரும் தான் அவனை கைவிட்டார்கள். நியாயத்திற்கு புறம்பான செயல்களை புரிந்த அவன் ஈட்டிய பொருளாவது அவனுடன் செல்லுமா என்று கேட்டால் அதுவும் அவனுக்கு சிறிதும் பயனளிக்க போவதில்லை. அவை அனைத்தும் இந்த உலகிலேயே தங்கிவிடுகின்றன. உயிரற்ற அவனது உடலை உற்றாரும் உறவினரும் மயானத்திற்கு எடுத்து சென்று தகனம் செய்துவிட்டு அவர்கள் தத்தம் வழியில் சென்று விடுவார்கள். மயானத்தில் அவனது உடலுக்கு வைக்கப்படும் நெருப்பானது அவனது உடலை எரித்து சாம்பலாக்கி விடுகிறது. ஆனால் அதற்கு பிறகு அவன் செல்ல வேண்டிய பயணத்தில் அவன் செய்த பாவங்களும் புண்ணியங்களும் தான் துணைக்கு வர வேண்டும். பாவம் செஞ்சாதான் அதே இழுத்துக்கிட்டு போகுது, புண்ணியம் செஞ்சாதான் நேர் வழியில் கூட்டிகிட்டு போகுது. சிறுமல்லாத புண்ணியம் செஞ்சிருந்தா சிறுமல்லாத கூட்டிகிட்டு போவோம், பாவம் செஞ்சிருந்தா குறுக்கு வழியில் போட்டு அடித்து உரைச்சி இழுத்துட்டு போவாங்க. பாவமோ புண்ணியமோ ஒருவன் செய்த கர்ம வினையில் பலனை அவன் மட்டுமே அனுபவிக்க வேண்டும். சூரியன் அஸ்தமிக்கும் முன்பு தன் பொருளை யாசிப்பவனுக்கு கொடுக்கவில்லை என்றால் சூரிய உதயத்திற்கு பிறகு அந்த பொருள் யாரை சென்று சேரும் என்று நான் சொல்வதற்கில்லை. எப்போதும் என்னை பற்றிய சிந்தனையோடு என்னை துதித்தபடி எனக்கு தொண்டு புரியும் அந்தணனுக்கு கொடுக்கப்படாத பொருள் அந்த பொருளின் உரிமையாளனுக்கு சொந்தமாகாது. பற்றி சிந்தனையோடு இருக்கிற மனிதனுக்கு தொண்டு புரியும் அந்தணனுக்கு கொடுக்கப்படாத ஒரு பொருள், அந்த பொருளின் உரிமை வேற யாருக்கு கொடுத்தாலும் அது சொந்தமாகாது. கடவுளே சொல்றது. நற்குணம் படைத்த அந்தணர்களுக்கு கொடுக்கப்படாத செல்வமும் நல்ல நண்பர்களுக்கு கொடுக்கப்படாத செல்வமும் புண்ணிய சேஷேத்திரங்களுக்கு செல்லும் புனித யாத்திரைக்கு பயன்படாத செல்வமும் யாக வேள்வி போன்ற புனித காரியங்களுக்கு செலவிடப்படாத செல்வமும் ஐயோ என் உரிமையாளனாக போகிறவன் யார்? என்னை உடைமையாக வைத்திருக்கும் இந்த லோபி மனித உடலானது நிரந்தரமற்றது என்பதை அறியாதவனாக இருக்கிறானே. அவனது உடல் மண்ணுக்கு இரையாகி புழுக்களுக்கும் பூச்சிகளுக்கும் இரையாக போகிறது என்பதை உணராதவனாக இருக்கிறானே. இவன் மரணம் அடைந்த பிறகு நான் வேறு எந்த தீயவனின் கையில் அகப்பட போவேனோ, அவன் என்னை எந்தெந்த தீய செயல்களுக்கு பயன்படுத்துவானோ என்று நினைத்து கதறி அழத் தொடங்கும். இந்த செல்வங்கள்லாம் ஒன்று பொருள் சேர்த்து வச்சிருக்கிறாங்களே, அது லட்சுமிக்கு சமப்பட்டு தானே, அது அழுவுமா. இது நல்ல காரியத்துக்கு கொடுத்து உதவ மாட்டேங்கிறாங்க, நல்லவங்களுக்கு கொடுத்து உதவ மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் இப்படியே சேர்த்து வச்சுக்கிட்டு இவன் செத்தத்துக்கு பின்னாடி எந்தெந்த கெட்ட காரியத்தை கொண்டு போய் போட்டு நம்மளை சித்திரவதை பண்ணுவானோ தெரியலையே அப்படின்னு சொல்லி அழுவுமா இந்த செல்வம். ஒருவன் தன் பூர்வ ஜென்மத்தில் செய்த புண்ணியத்தலாகி இப்பிறவியில் செல்வம் படைத்த பாக்கியசாலியாக
பிறக்கிறான். இதனை உணர்ந்து இப்பிறவியிலும் தான் பெற்ற செல்வங்களை நல்வழியில் செலவழிக்க வேண்டும். ஒருவன் தான் தான தர்மங்களை செய்யும் போது முழு மன நம்பிக்கையோடும் சிரத்தையோடும் செய்ய வேண்டும். அவ்வாறு நம்பிக்கை இல்லாமலும் சிரத்தை இல்லாமலும் செய்யப்படும் தான தர்மங்கள் ஒருபோதும் நல்ல பலனை தராது. எந்த ஒரு புண்ணிய செயல்களையும் நம்பிக்கையோடு செய்யாவிடில் அதனால் எந்த பலனும் இல்லை. நற்செயல்களோ நிலையான செல்வத்திற்கும் அன்பிற்கும் பூரண விடுதலைக்கும் மூல காரணம். எனவே இவ்வுலகில் ஒருவன் நற்செயல்கள் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். ஒருவனது செல்வத்தால் அல்ல, நம்பிக்கையாலேயே இவ்வுலகில் நற்செயல்கள் தொடர்ந்து நடைபெறவும் முடியும். பொருளும் வீடும் மனையும் ஏதும் இல்லாத முனிவர்கள் கூட தங்களின் நம்பிக்கையாலேயே மோட்ச உலகாகிய எனது வீட்டை வந்து அடைகிறார்கள். அனைத்திற்கும் நம்பிக்கையே அடித்தளமாய் இருக்கிறது. ஓமங்களாயினும் தான தர்மங்களாயினும் தவமாயினும் தன் நம்பிக்கையின்றி செய்யப்படும் எதுவும் இவ்வுலகில் வாழ்கின்ற காலத்தில் மட்டுமல்ல, மரணத்திற்கு பிறகும் கூட ஒருவனுக்கு பலன் அளிக்காது என்று ஸ்ரீமன் நாராயணன் திருவாய் மலர்ந்து அருளினார்.